வாட்ஸ்அப் ஃபேமிலிஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்துலேருந்து சமயபுரம் கோவில் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சமயபுரத்துலேருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள தான் இருக்கும் கோவில். நம்ம சோழர்களோட காலத்தில் கட்டப்பட்ட கோவில். இங்கே ரொம்பவும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. கோவிலை காட்டுறேன் பாருங்கள், பார்த்தீங்களா? இதுதான் சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கோவில். பாருங்கள், நுழைவாயிலே பார்த்தீங்களா ஃபுல்லாக எப்படி இடிஞ்சு எவ்வளோ ஒரு மோசமாக இருக்குது பாருங்கள். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் கோயிலோட நுழைவாயில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கோயிலோட நுழைவாயில இந்த அளவுக்கு சித்தலாம் அடைஞ்சிருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், நுழைவாயில் எந்த அளவுக்கு சிதலம் அடைஞ்சிருக்கு. இதுதான் கோவிலுக்கு நம்ம மேலே ஏறி போகிறதுக்கான வழிமுறைகள். இங்கே பார்த்தீங்களா, கோவிலுக்கு பின்னாடி இங்கே ஒரு அம்மன் சிலை ஒன்று இருக்குது, பார்க்கலாம் வாங்க. பேர் என்ன, தொட்டச்சுனா பேர் எனக்கு சரியாக அது அழிஞ்சிருக்கனால சரியாக தெரியல. பாருங்கள், உருவத்தை வரைஞ்சிருக்காங்க. உருவங்கள் இப்போ ரீசெண்டாக இது வரைஞ்சிருக்காங்க. இப்போ வரைஞ்சதா இல்லை ஆதி காலங்களே இருக்கான்னு தெரியல. பாருங்கள், சிலைகள். அந்த அம்மனோட சிலை இதுதான், ஒரே கல்லை செதுக்கியிருக்காங்க. இங்கே இடையில எனக்கு தெரிஞ்சு இது அனுமான்னு நினைக்கிறேன். அனுமான் வேல் உட்காந்துருக்க மாதிரி. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு முகமெல்லாம் உடஞ்சிருக்கு. இந்த மண் மட்டும் இல்லைங்க, பின்னாடி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஏகப்பட்ட சிலைகள் உடஞ்சிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும். எல்லாமே நம்ம ராஜாக்கள் காலகட்டங்களில் இருந்த சிலைகள். பாருங்கள், கற்கள் எல்லாமே பார்த்தீங்களா, இது எல்லாமே ஒரு கருவறைகள் தான். பாருங்கள், பின்னாடி பாருங்கள், கோவிலுக்கு பின்னாடி அப்படியே உள்ள சிவன் இருக்கார். சிவனுக்கு அப்படியே பின்னாடி இவருடைய பெயர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாருங்கள், அந்த கட்டமைப்பு பாருங்கள். நல்லா பார்த்தீங்களா, இதுதான் பாருங்கள் எவ்வளோ ஒரே கற்களில் எவ்வளோ ஒரு அழகாக செதுக்கி இது பண்ணியிருக்காங்க. இது ஒரு கருவறையாக தான் இருந்திருக்கணும், கருவறையாக தான் இருந்திருக்கும். உள்ள நாளடைவில் இல்லை வௌவால் பாருங்கள், உள்ளே பூரா எவ்வளோ அளவுக்கு இதாகிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு கல் மட்டும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அந்த காலத்தில் இந்த ஒரு கல்லை நம்ம முன்னோர்கள்லாம் இப்படி மேலே வச்சுருப்பாங்க. யோசிச்சு பாருங்கள். இந்த இதில் பார்த்தீங்களா, இதனுடைய வடிவமைப்புகள்லாம் பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. ஃபுல்லாக இதுக்கு பக்கத்துலேயே அப்படியே பாருங்கள், இங்கேயும் ஒரு கருவறையாக இருந்திருக்கும். ஆனால் அது கூட ஓரளவுக்கு பரவாயில்ல. இது ரொம்ப மோசமாக இருக்குது இந்த கருவறை. பாருங்கள், இதுதான் 2 கருவறைகள். அங்கே இருக்க சிலைகளோட கருவறைகள் இங்கே தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் அந்த அளவுக்கு உடஞ்ச வேணால அங்கே எடுத்து வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய இது. பாருங்கள், கோபுரம் பாருங்கள். கோபுரம் நிஜமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மன்னர்கள் இல்லை, ஆனால் இருந்திருந்தால் இந்த நிலைமை இந்த கோயிலை விட்டுருப்பாங்களான்னு சொல்லிட்டு என்னால் புரியல. ஆனால் இந்த மலை கோபுரங்களை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா கோபுரம் எந்த அளவுக்கு சிதலம் அடைஞ்சிருக்குன்ட்டு. ஒவ்வொரு கற்கள் எல்லாமே கீழே இடிஞ்சு விழுகிற தருவாயில் இருக்குது. அழிவின் ஆரம்பம்னு சொல்லலாம். இதுதான் நம்மளுக்கு உள்ளே இருந்து அவருக்கு சிவனுக்கு உள்ள அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் வழிபாட்டில் தான் இருக்குது இந்த கோவில். அபிஷேகம் பண்ணி வர கோமுகம். பாருங்கள், கோபுரம் இப்போ தெளிவாக தெரியுதுங்களா?
பாருங்கள், கோயிலோட மேலேருந்து எல்லாமே இந்தளவுக்கு ரொம்ப மோசமாக இடிஞ்சிருக்கு. இதுவும் ஒரு கருவறையம், இதுவும் வந்து ஒரு கருவறையம் தான் நினைக்கிறேன். அவங்க என்ன பார்ப்போம். என்ன சண்டிகேஸ்வரர், சண்டிகேஸ்வரர் பார்த்தீங்களா, இவ்வளோ ஒரு அழகாக இருக்காருன்ட்டு. பார்த்தீங்களா, பூவெல்லாம் வச்சு வணங்கிட்டு இருக்காங்க. இன்னும் எவ்வளோ ஒரு அற்புதமாக பார்த்தீங்களா. அவருக்கு இன்னும் விளக்குகள் போட்டு தான் அங்கே வந்துட்டு உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு பூஜைகள் பூவெல்லாம் இருக்கும், விளக்கெல்லாம் போட்டு அவர் இன்னும் வழிபட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இங்கே ஏதோ கோயிலுக்கு சமயபுரம்னாலே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், எல்லாம் ஒரே கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். பின்னாடி ஏதோ பாடல்கள் ஓட்டிகிட்டு இருக்கு, அதனால் பேசுகிறத கொஞ்சம் கேட்கனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் கோவிலோட பின்புறம் எல்லாமே. இதெல்லாம் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது நம்ம கோயில் உள்ளுக்குள்ளே போகலாம். உள்ளே போய் கோவிலோட சிவனை பார்க்கலாம். பார்த்தீங்களா, அந்த கருவறைக்கு கீழே பாருங்கள், இந்த சிற்பங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா பாருங்கள், ஃபுல்லாமே கீழே வந்துட்டு ஃபுல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மந்திரி அவைகள் அந்த மாதிரி இருந்தால் எப்படி இந்த பெண்கள் நடனம் ஆடுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அது எல்லாமே பாருங்கள். உங்களுடைய வடிவமைப்பு எல்லாமே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. பாருங்க, இந்த சின்ன சின்ன இந்த நெக்லஸ் மாதிரி இருக்கிறது, இந்த இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக என்ன ஒரு இதுவாக வடிவமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ இருக்க காலகட்டங்களில் நம்மளால் இந்த மாதிரி வடிவமைக்க முடியும்னு நினச்சோம்னா முடியாதுங்க. ஆனால் அதெல்லாம் நம்ம எப்படி அழிய விட்டுட்ருக்கோன்னு பாருங்கள். பார்க்கும்போது ரொம்ப மனவேதமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல ஒரு இதுவே இல்லை, இந்த கற்கள் அடிக்கற்கள் மட்டும்தான் இருக்குது. எல்லாமே ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்துடுச்சு. சொல்லுங்கய்யா. ஆயிரங்காலத்திலாம் சோழர்கள் கட்டிய கோவில். அப்போ கோயிலெலாம் வந்துட்டு உள்ள இன்னும் வணங்கிட்டு இருக்கீங்க, கோயிலெலாம் பின்னாடி உடஞ்சிருக்கிறதுலாம் ஏதாவது இதுவாக கஷ்டமா இல்லைங்களா உங்களுக்கு? இருக்குது. யாரு நான் அங்கே ஒரு கோயில் இருக்குது, பாலீஸ்வரர் வடிவநாயகி, அந்த சோழீஸ்வரர் சொக்கநாயகி. பூரா சிலைகளும் உடஞ்சிருக்கு. சிலைகள்லாம் உடஞ்சிருக்கு. அதுக்கெல்லாம் பூஜை பண்ணிக்கிறோம். ஒரு சிலை மட்டும் உடையல. அண்ணாமலையார் இருக்காது, ஈஸ்வரன், அதெல்லாம் நல்லா இருக்குது. அதெல்லாம் உள்ள நல்லா இருக்குது. அண்ணாமலை, ஈஸ்வரன், வடிவநாயகி வந்து இந்த கால் வந்து இல்லை. அதான் உங்கள் முன்னாடியே உடஞ்ச சிலை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்களே, ஒரே கல் ஆன சிலை. சரி சரிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. இதான் பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கான வழி. கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே இங்கே ஒரு கடவுள் இருக்காங்க, வாராகி அம்மன் பார்த்தீங்களா. சோழ காலத்தில் வைக்கப்பட்ட வாராகி அம்மன் சிலை. எந்த அளவுக்கு எவ்வளோ அழகாக இருக்காருன்னு பாருங்கள் நந்தி. இப்போ நம்ம இந்த காலகட்டங்களில் இந்த மாதிரி நம்ம பண்ண முடியுமா? எத்தகைய பெரிய நந்தி பாருங்கள், அவருடைய வடிவங்கள் அந்த இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இடிச்சது பாருங்கள். இன்னும் பாருங்கள் நந்தி. இந்த மாதிரி பின்னாடி பலிபீடம், நந்திக்கு பின்னாடி எப்பயுமே பலிபீடம் இருக்கும். எத்தகைய பெரிய பலிபீடம்னு பாருங்கள். இதுக்கு நேர் அப்படியே உள்ள சிவன் இருக்கார்.
பார்த்தீங்களா? இதுதான் உள்ள கோயிலுக்குள்ளே போகிறதுக்கான வழிகள். அப்படியே வந்தோம்னா நம்ம சிவனை தான் பார்க்க போகிறோம். நம்ம போய் அந்த ஐயாட்ட கேட்டோம் இல்லைங்களா, அவர் வந்துட்டு அப்படின்னே சொல்லிட்டாரு, பூட்டி இருக்கனால சாவியை கொடுத்து நீ உள்ளே போய் சிவனை பார்ப்பான்னு சொல்லிட்டு அவருடைய அருள் நம்மளுக்கு கிடைச்சனால இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நிஜமாக அது ஒரு இதுதான். பூட்டி இருக்கு வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் கோவில் சாவி யார்ட்டையுமே கொடுக்க மாட்டாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு, கோவில் இது பூட்டி இருக்குது, சாவி என்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போய் திறந்து நிப்பாட்டி பார்த்துட்டு வாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாரு. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா கேட்கலாம், ஏன்னா பெரிய சோழர்கள் சொல்லிட்டு சோழர்களை பற்றி இவ்வளோ பேசுகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் சோழர்கள் மாதிரி, ஏன்னா நம்ம முன்னோர்கள், நம்ம மன்னர்கள்னு வந்துட்டு பார்த்திங்கன்னா பேர் சேர சோழ பாண்டியர்கள் எல்லாருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் தான். எல்லாருக்குமே ஒரு தனி சிறப்பு உண்டு. ஆனால் நம்ம சோழர்கள் அதிகப்படியான நம்மளுக்கு கோவில்கள் கட்டியிருக்காங்க. கட்டிட்டு போய்ட்டு இல்லாமல் நிறையா வந்துட்டு நம்மளுக்கு கல்வெட்டுகள் கொடுத்துட்டு போயிருக்காங்க. நிறைய மருத்துவ குணங்கள் எல்லாமே அதில் இருக்கும். ஆனால் நம்ம முறையான அதில் யாருமே படிக்கிறது இல்லை, அதை பற்றி யாருமே ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. கோவில்கள் தானே, மன்னர்கள் கட்டிய கோவில். இந்த கோவிலே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்தளவு சிதலப்படைஞ்சிருக்கு என்னன்னு சொல்லிட்டு. இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஓரிரு வருடங்களில் இதை முறையான முறையில் கவனிக்காம விட்டால் இதுவும் நம்ம எத்தனையோ படைஞ்ச இடிஞ்ச கோயில்கள்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பார்க்க வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம உள்ளே போய் சிவனை பார்க்கலாம். அதை பார்க்குறதுல எனக்கு ஒரு ஆசை. அப்பா சிவா எப்படி இருக்கார் தெரியுமா? இந்த உணர்வை வாயால் சொல்ல முடியாதுங்க. ஒன்றும் இல்லை, உள்ளேருந்து இதை சத்தம் வந்து நான் பயந்துட்டேன். உணர்வை வாயால் சொல்ல முடியாது. காட்டுற பாருங்கள். படிவுடைய நாயகி உடனாகிய ஸ்ரீ வாலீஸ்வரர்நாதர் திருக்கோவில். அப்படியே கீழே பார்த்தீங்களா எவ்வளோ ஒரு அழகா, எவ்வளோ ஒரு அற்புதமாக எப்படி இருக்காரு பாருங்க. இதுக்கு மேலே என்னங்க வேணும்? சிவா ஓம் நமச்சிவாய. பாருங்க உள்ள கோவில்கள் சிலையெல்லாம் பாருங்கள். என்னடா தம்பி பாருங்க, எவ்வளோ பெரிய சிவலிங்கம் எங்கேயுமே பார்த்ததில்ல நான் இது வரைக்கும். இப்போ தான் பார்க்குறேன், அதுவும் ஒரு கோவிலில் பார்க்குறேன். பார்த்தீங்களா, மேலே தாமரை பூ. ஒன்று இல்லை 2 சிவன் இருக்காங்க இங்கே. இவர் முருகரா பிரம்மரா, 2 தலைகள் இருக்கா? முருகர் நினைக்கிறேன், கையில் வேல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி முருகர் பாருங்க எவ்வளோ ஒரு அழகாக இருக்கார் பார்த்தீங்களா. இது எல்லாமே சோழர்கள் கட்டப்பட்ட சிலைகள், கோவில்கள். இங்கேயும் முருகர் தான். பெருமாள் அவருடைய சங்கு இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக, எவ்வளோ ஒரு நேர்த்தியாக இருக்குது பார்த்தீங்களா. பார்த்த உடனே இதை மண்ணிலேருந்து எடுத்தாங்களா? இந்த பெருமாளுடைய சிலை பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு பின்னாடி மண்ணிலேருந்து எடுத்தாங்களாம். எத்தனை வருஷம் தான் தங்க இருக்கும் எடுத்து? 6 வருஷம் ஆயிடுச்சு. இந்த சிலையை மண்ணிலேருந்து எடுத்து 6 வருஷம் ஆயிடுச்சு. விநாயகர் பார்த்தீங்கன்னா தம்பி தான் வந்துட்டு நம்மளை கோவிலுக்கு இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கான். ரொம்ப நன்றிடா தம்பி. பாருங்க சோழர்கள் காலத்து சிவலிங்கம். அவருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ருத்ராட்சத்தில் அப்படியே தெரியும் உங்களுக்கு எல்லாமே. ஓம் நம சிவாய. சிவா இதுதாங்க சோழர்கள். பார்த்தீங்களா, சோழர்களை நம்ம முன்னோர்கள்னே சொல்லலாம். இவ்வளோ ஒரு அழகா, இவ்வளோ ஒரு இதுப்பா, இப்படி பார்க்கும்போதே வந்துட்டு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. ஓம் நமச்சிவாய. இப்போ தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக பூஜை பண்ணிட்டு எல்லாம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு.
சோழர் காலத்து ஜன்னல் பார்த்தீங்களா, ஒரே கல்லில் பார்த்தீங்களா எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். சோழர் காலத்து ஜன்னல் ஒரே கல்லில் எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அசைக்க கூட முடியலைங்க, இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். கீழே வந்து பின்ன இதாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் ஓரிரு ஆண்டுகள் இதை நம்ம முறையான முறையில் பராமரிக்காமல் விட்டால் இது இடிஞ்சு விழுந்துருங்க. இதை வந்துட்டு முறையான முறையில் பராமரிக்க எல்லாத்துக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணி வெளியில் தெரியப்படுத்துங்க. நன்றி.